அனைவருக்கும் வணக்கம். 4/1/2025 23வது T20 எம்எல்ஆர் விசஸ் எம்எல்எஸ் இந்த 2 டீமுக்கும் விளையாட போகிறாங்க பிக் பாஸ் பிரீமியர் லீக். நம்ம டைம் பிரகாரம் 1:45க்கு ஸ்டார்ட் ஆகுது, அவங்க டைம் பிரகாரம் 6:15க்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து எம்எல்ஆரில் எம்எல்எஸில் போன மேட்ச் விளையாண்டவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எம்எல்ஆரில் ஜே ப்ரவுன், ஜே ஃப்ரேசர் மெக்ரக், டி செஃபார்ட், எல் ஈவன்ஸ், ஜே பெத்தெல், எம் ஹெர்வி, டபிள்யூ சுதர்லாண்ட், எஃப் ஓனில், டி ரோஜர்ஸ், கே ரிச்சர்ஸ்டன், ஏ ஜாம்பா. இந்த 11 பேர் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க, அவங்கள நம்ம எடுத்துட்டோம். அதே மாதிரி எம்எல்எஸில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா பி டக்கட், எஸ் ஹார்ப்பர், டி ரோஜர்ஸ், டி லாரன்ஸ், எம் ஸ்டொய்னிஸ், ஜி மேக்ஸ்வெல், ஹெச் குவார்டர்ரைட், யூ மிர், எம் ஸ்டான்கிட்டி, ஜே பிரஸ், பி சிட்லி. இந்த 11 பேர் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த டீமில் யார் நல்லா விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜாதக கணிப்பு பிரகாரம் பார்க்க போகிறோம். ஜே ப்ரவுன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டார், செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்ரக், ஃப்ரேசர் மெக்ரக், அவரும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங்னா நல்லா விளையாட மாட்டார், செகண்ட் பேட்டிங்னா ஆவரேஜாக விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. டி செஃபர்ட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல் ஈவன்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லா விளையாடுவார், செகண்ட் பேட்டிங் பண்ணால் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜே பெத்தல் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் நல்லா விளையாடுவார், செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு விளையாட மாட்டார், ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். எம் ஹெர்வி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டபிள்யூ சுதர்லாண்ட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் நீங்கள் வந்து இவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு இருக்காது. எஃப் ஓனில் இவர் வந்து பேட்டிங் ஆடுனா ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டி ரோஜர்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் இவர் வந்து நல்லா விளையாடுவார், செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். கே ரிச்சர்ஸ்டன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏ ஜாம்பா இவரும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு விக்கெட் இல்லாத 2 விக்கெட் எடுக்கலாம், ஆனால் எக்கனாமி பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்எஸ் இதில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா பி டக்கட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லா விளையாடுவார், செகண்ட் பேட்டிங் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டார். எஸ் ஹார்ப்பர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். டி ரோஜர்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இவர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது, செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு விளையாட மாட்டார். டி லாரன்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எம் ஸ்டொய்னிஸும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும் ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் செகண்ட் பவுலிங்னாலும் இவரையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸ்வெல் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும், செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு இருக்காது, நல்லா விளையாட மாட்டார். ஹெச் குவார்டர்ரைட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் இவர் நீங்கள் எடுத்துக்கலாம், செகண்ட் பேட்டிங்னாலும் செகண்ட் பவுலிங்னாலும் இவர் நீங்கள் எடுத்துக்கலாம். யூ மிர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எம் ஸ்டான்கிட்டின்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் அவன் அந்தளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டார், செகண்ட் பவுலிங் பண்ணால் நீங்கள் வந்து இவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஆவரேஜாக பவுலிங் போடுவார். ஜே பாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணுவார், செகண்ட் பவுலிங் பண்ணால் அந்தளவுக்கு பண்ண மாட்டார். பி சிட்லி இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது 4/1/2025 23வது T20 பிக் பாஸ் பிரீமியர் லீக் எம்எல்ஆர் விசஸ் எம்எல்எஸ் இந்த 2 டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஜாதக கணிப்பு பிரகாரம் நம்ம டீம் வந்து எம்எல்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். நன்றி.